கேங்ஸ்டர் லைஃப்ல இருந்து வெளியே வந்து குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரவங்க நம்மளுடைய ஸ்வர்ணா, அதாவது சமந்தாவா. இதுதான் உண்மை. வெல்கம் பேக் டு வீக்லி வைஸ் அபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது எங்கள் தங்கம் இந்த பிலிம் முழுக்க முழுக்க ஒரு தெலுங்கு பிலிம் டைரக்ஷன். தமிழ் டப்பிங்ல இப்போ வந்து தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. ஒன் லைன் ஸ்டோரி, ஒரே வார்த்தையா சொல்லணும்னா குடும்ப பொண்ணா இருந்து எப்படி குடும்பத்தை வந்து ஒரு பையன் பாத்துக்கிறானோ, அதே வந்து குடும்ப பொண்ணா இருந்தா எப்படி பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிலிம்ல காமிச்சிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நம்ம சமந்தா மேமனுடைய ஒரு ஸ்டைல் ஆக்டிங்கா இருக்கட்டும், ஒரு ஸ்டைல் ஆக்ஷன் பிலிமா இருக்கட்டும், அந்த மாதிரி கொடுத்திருக்க ஒரே ஒரு பிலிம்னா எங்கள் தங்கம். முழுக்க முழுக்க ஒரு ஃபைட் சீன், ஒரு லவ் எமோஷனை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் யாராலுமே பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வளன்னு கதையே ஒரு இழுப்பா இருந்துட்டு இவங்க உண்மையான பேர் ஜான்சி, இவங்க வந்து இந்த கேங்ல இருந்து வந்தாங்க, தத்து எடுத்தாங்க, அது இதுன்னு எங்கெங்கயோ போய் படத்தை போயிட்டு கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து கிளைமேக்ஸா ஒரு ஃபைட் சீனை கொடுத்து சிம்பிளா முடிச்சுட்டாங்க. ஒரு மியூசிக், அதாவது பிஜிஎம் லவரா இருந்தா இந்த பிலிம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் வந்து இந்த பிலிம் கொடுத்திருக்காங்க. சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக் வந்து தெரிய விட்டுருக்காங்க. சமந்தா மேமனுடைய ஆக்டிங் வைஸ் சூப்பரான ஒரு பிலிம்னா இதுதான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப் ஆனா யாராலையுமே பார்க்க முடியாது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஏதோ பார்க்கலாம் அப்படின்ற சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த படத்துக்கு இவ்வளவு ஒரு எஃபர்ட் வந்து தேவையா? போட்ட பட்ஜெட்டுக்கு வந்து 40 கோடி ஃபர்ஸ்ட் டேவே கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சூப்பரா இருக்குமா? நீங்க வந்து இதை லைக் பண்ணுவீங்களா மாட்டீங்களா?